தண்ணில மிதக்கிற கப்பல ஓட்டுறவன் தான் கேப்டனு. எந்நேரமும் தண்ணில மிதக்கிறவன் கேப்டன் கிடையாது. திமுகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிக இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ஐயா இந்த திமுகவ என்னென்னலாம் சொல்லி கழுவி கழுவி ஊத்துனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரேமலதா விஜயகாந்த் திமுகவ என்னதெல்லாம் சொல்லி கழுவி கழுவி ஊத்திருந்தாங்க. அதே மாதிரி திமுக விஜயகாந்த் ஐயாவ இவன் ஒரு குடிகாரன் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் ஐயாவ எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க சொன்னா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃபுல் டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தேமுதிகவும் திமுகவும் எப்ப கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19, 2026 காலையில என்ன பண்றாங்கன்னா இவங்க கூட்டணியை பத்தி பேசுறதுக்காக மீட் பண்றாங்க. தேமுதிக திமுகவை மீட் பண்றாங்க. இது எங்க வச்சு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை தேனாம்பேட்டையில உள்ள திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயம், சரியா? அங்க வச்சுதான் இவங்களுடைய மீட்டிங்கே நடக்குது. அதாவது கூட்டணி பேசுறது. இதுல காலையில அவங்க கூட்டணி பேசிருக்காங்க, சேர்ந்துட்டாங்க. இந்த நியூஸ் எப்ப வெளியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு, சரியா? கரெக்டா 12 மணிக்கு எல்லா நியூஸ் சேனலும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா தேமுதிகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி இவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கனாலே கொஞ்சம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போட்டோலாம் எடுத்திருப்பாங்களா, அதை 12 மணிக்கு போஸ்ட் பண்றாங்க. பிரேமலதா கூட யாரெல்லாம் சேர்ந்து போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தனது சகோதரர் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே போய் திமுகவோட, அதாவது திமுக முதலமைச்சர் இருக்கிறார்ல, முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து பேசி என்ன பண்ணிருக்காங்க, கூட்டணி வச்சிருக்காங்க. தேமுதிகவும் திமுகவும் கூட்டணி வச்ச கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ரொம்பவே பரபரப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் சரி, முக்கியமா அரசியல்வாதி கட்சி தலைவர்களுமே இவங்க கூட்டணி வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வச்சாங்க, சரியா? இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ஐயா அவர்கள் திமுகவை பத்தி என்னென்னலாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். விஜயகாந்த் ஐயா ரொம்பவே பவர்ஃபுல்லா பேசியிருப்பாரு. பட் அவர் அளவுக்கு எனக்கு பேச வராது. இருந்தாலும் விஜயகாந்த் ஐயா என்னதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் என்ன பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டை போய் அடமானம் தானே வச்சாரு. அடுத்ததா இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே இல்லாத ஆட்சி, என்னையா வெட்கக்கேடான ஆட்சி அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டைல்ல அழகா ரொம்பவே பவர்ஃபுல்லா சொல்லியிருந்தாரு, சரியா? அடுத்ததாட்டி என்ன சொன்னாருன்னா, மக்களுக்கு ஒரு சரியான கேள்வி எழுப்பினாரு. அந்த டைம்ல மக்கள் இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் உயிரோட இருக்கும் போதே சொல்லியிருந்தாரு. அடுத்ததான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞரோட பொய்யின் உச்சம் எல்லாத்துக்குமே தெரியும். பொய்னா பொய், அப்படிப்பட்ட பொய். உங்க அப்பா விட்டு பொய் இல்ல, எங்க அப்பா விட்டு பொய் இல்ல, வாயை திறந்தாலே பொய் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் ஐயா அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் ஐயா அவர்கள் கலைஞரை இன்னொன்னு பேசியிருந்தாரு. இவர் எப்படிப்பட்ட துரோகினா, அதாவது எடுத்துக்காட்டு கூட சொல்லியிருந்தாரு. அதாவது ஃப்ரீயா டிவி குடுக்குறாரு. டிவி குடுத்துக்கிட்டு கனெக்ஷனு அவர் தானே வாங்கிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி விஜயகாந்த் ஐயா அவர்கள் உயிரோட இருக்கும்போது திமுகவை இன்னதெல்லாம் சொல்லி விமர்சனம் வச்சாங்க. கழுவி கழுவி ஊத்துனாங்கன்னு சொல்லலாம். சரி, ஓகே. விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் திமுகவை எந்த அளவுக்கு சொல்லி கழுவி கழுவி ஊத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியோட பி டீம் தான் திமுக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாயிலேயே வடை சுடுவாங்க இந்த திமுக. மூணாவது என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அமைச்சர்கள் இரட்டை வேஷம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குறிப்பா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. அடுத்தால திமுக அரசு குறித்து பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன விஷயம் தான் ஹைலைட் ஆன பாயிண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜ ஒழுங்கா கட்டி கொடுக்கல, அது எல்லாமே மரத்தடியில நடந்துட்டு இருக்குது. ஆனா தெருவுக்கு 10 டாஸ்மார்க் கட்டி கொடுத்திருக்காங்க இந்த திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் திமுக அரச அப்படி கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இன்னைக்கு திமுக அரசு தான் நல்ல அரசு, அத மாதிரி உலகம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போய் கூட்டணி வச்சிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க. திமுக அரசு
கேப்டன் விஜயகாந்த எந்த அளவுக்கு அசிங்கமா பேசுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் வடிவேல வச்சு. ஃபர்ஸ்ட் என்னலாம் பேசியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு ஒரு குடிகாரன். குடிச்சுக்கிட்டு தான் பிரச்சாரம் பண்ணுவாரு. குடிச்சுக்கிட்டு தான் அடிப்பாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருமே விஜயகாந்த் அவர்கள கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற மாரி தான் நம்ம சொல்லுவோம். அந்த பேர வச்சு அசிங்கமா பேசியிருந்தாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "தண்ணீல மிதக்கிற கப்பல ஓட்டுறவன் தான் கேப்டனு. எந்நேரமும் தண்ணீல மிதக்கிறவன் வந்து கேப்டன் கிடையாது." அப்படிங்கிற மாதிரி அசிங்கமா பேசினாரு. வடிவேலு. அன்னைக்கு வடிவேலு இப்படி பேசும்போது, அந்த இடத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் இருந்தாங்க. ஐயா திருமாவளவர்களும் இருந்தாங்க. அவங்களும் பார்த்து கைத்தட்டி சிரிக்க தான் செஞ்சாங்க. ஆனா, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல, இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய கணவர எந்த அளவுக்கு ஒருத்தர் இழிவுபடுத்தி பேசினாரோ, ஆனா அவருகிட்ட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி வைக்கலாமா? அதாவது அந்த டைம்ல எலெக்ஷன்ல ஜெயிச்சு எதிர்க்கட்சியா கூட வந்தவர் தான் இந்த கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள். பட் அந்த டைம்லயே அந்த அளவுக்கு மக்களுக்கு ஆதரவா ஓப்பனா வெளிப்படையா பேசுவாரு. ஆனா அவர இந்த திமுக அரசு வந்து ஃபுல்லா வந்து பெரிய பெரிய நடிகர வச்சு ஏன் குறிப்பா வடிவேல வச்சு மட்டம் தட்டி அவர் தரமட்டமா அடிச்சு தாழ்த்திக்கிட்டு அவங்க வந்து முன்னேறினாங்க நினைச்சாங்க. சரியா? இப்படி இருக்கனாலே இல்ல. ஒரு மனைவியா இருந்து பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணியிருக்கணும், இவர்கிட்டலாம் கூட்டணி வைக்கணுமா? அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கூட்டணிய வந்து டிசைட் பண்ணியிருக்கணும். பட் அதுவும் இல்லாம இவங்களுடைய சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காகவும் இப்போ இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப விஜயகாந்த் ஐயா அவர்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல மனுஷருங்க. அதாவது அவரு குடிக்காரு, குடிக்கல. அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். பட் என்ன நெனச்சு அவருடைய அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் அரசியலுக்கு வந்தாரு. ஏன்னா, அவரு சினிமா துறையில இருக்கும்போது ஒரு உச்ச நட்சத்திரமா தான் இருந்தாரு. ஆனா, அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவு குடுத்தாங்க. ஆனா, அவரு அந்த அளவுக்கு மக்களுக்காக பேசினாரு. இறங்கி பேசினாருங்க. பட் என்ன, அவர் ரொம்ப ஒரு கோவக்காரரு. எந்த இடத்துல இருந்தாலும் ஓப்பனா அவரு கோவத்த வந்து காமிச்சுருவாரு. டக்குனு டென்ஷன் ஆயிருவாரு. இருந்தாலும், அவரு இப்போ போதாத காலத்துனால அவரு வந்து இப்போ உயிரோட இல்ல. அவரு இறந்துட்டாரு. பட் அவரு உயிரோட இருந்தாருன்னா, கண்டிப்பா திமுக கூட கூட்டணி வச்சிருக்கவே மாட்டாரு. அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். வாய்ப்பே இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி. சரியா? சரி. இப்போ தேமுதிக கட்சி வந்து இப்போ எத நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் ஐயா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து தேமுதிக ஆ அவங்களுடைய கட்சி வந்து மொத்தமா அடிமட்டத்துக்கு போயிட்டு. அதாவது அந்த கட்சி இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிற மாரி தெரியாத அளவுக்கு போயிட்டு, இப்போ தேமுதிகவோட நிலைப்பாடு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார் கூடயாவது போய் கூட்டணி வச்சுட்டோம். அதாவது எந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவங்கள்ட்ட நம்ம ஒரு சீட்ட வாங்கிக்கலாம். சீட்ட வாங்கிட்டு அவங்க எம்எல்ஏ பொசிஷன நம்ம தந்தோம்னா, நம்ம வந்து கெத்தா சுத்தலாம். நானும் இந்த எம்எல்ஏ பொசிஷன்ல இருக்கிறேன், பெரிய பதவியில இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுத்தலாம். அப்படிங்கிற மாரி தான் அவங்களுடைய மனநெலைமை. ஏன்னா கூட்டணி வைக்கலன்னா, கண்டிப்பா இந்த தேமுதிக கட்சி வந்து ஜெயிச்சுக்கிடவே முடியாது. மொத்தத்திலே தரமட்டமா ஆயிடுச்சு. அதுக்காக இப்போ வந்து திமுக கூட ஒரு பதவிக்காக, அவங்களுடைய சுயலாபத்துக்காக தான் திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஆனா விஜயகாந்த் ஐயா இருந்தாங்கன்னா, இது வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாரி தான் அடிச்சு சொல்லுவேன். இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுக கூட கூட்டணி வச்சது என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் ஐயா அவர்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வந்தாரு. வந்தது டைம்ல தான் அந்த மனுஷன எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இப்படி அசிங்கமா பேசியிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கட்சி. அது என்ன கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தான் விஜயகாந்த் ஐயா அவர்கள ஒரு குடிகாரன் அப்படிங்கிற மாரி மட்டம் தட்டி அசிங்கமா பேசுனாங்க. பட் விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா வந்து இப்ப திமுக கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்க கூட்டணி வச்சது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் உயிரோட இருந்தா இந்த கூட்டணி நடந்திருக்காது. பட் அவரு இறந்துட்டாரு. இவங்களுடைய சுயலாபத்துக்காக கூட்டணி வச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் சுத்தமா பிடிக்கல. இந்த வீடியோ பார்க்குற நீங்க பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட கூட்டணி வச்சது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? எந்த அளவுக்கு பிடிக்கல? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.